இன்றைக்கி இந்த பழைய கூல்னஸ் கேனை வச்சு சூப்பரான மாங்காய் பிடுங்குற மிஷின் மேக் பண்ண போகிறோம். என்னடா மாங்காய் பிடுங்குற மிஷின் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு மாங்காய் மட்டும் பிடுங்க போகிறது கிடையாது. ஸோ இதோட பர்பஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மிஷின் எப்படி மேக் பண்ணலாம் சொல்லிட்டு வாங்க நினைக்கிறேன் வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது மேக் பண்ணுறது ஒரு பழைய கூல்னஸ் கேன் எடுத்துக்கிடலாம். அடுத்து 3 அடியில் பிவிசி பைப் எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைலான ரோப்பு, அதுக்கப்புறம் சின்னோண்டு பைப் எடுத்துக்கிடலாம். ஃபைனலாக ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கூல்னஸ் கேன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி ஒரு இந்த 5 பீஸ் இந்த பார்த்தீங்கன்னா 5 முட்டு போல இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 5 பீஸையும் தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைப்பை வந்து ஹீட் பண்ணி கட் பண்ணணும். ஸோ இப்படி பாருங்கள், இந்த அளவு இந்த நீளத்துக்கு வந்து வெளில வரைக்கும் கட் பண்ணணும். நான் கட் பண்ணும்போது தெரியும். ஸோ மார்க் ஊற்றி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 5 பீஸு வந்து மார்க் பண்ணிக்க பாருங்கள். இந்த 5 பீஸும் தனி கட் பண்ணி எடுக்கணும். பீஸாக கட் பண்ணி மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன ஹோல்ஸ் வந்து போடணும். சின்னமாக அந்த இடத்துல 5 முட்டுலையும். அண்டு ஃபைனலாக இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 சின்ன ஹோல்ஸ் வந்து சுற்றி போடணும். அதுக்கு நேராக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கேனில் வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு ஃபுல்லாகவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைப்பை வந்து ஹீட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நெருப்பு பற்ற வச்சால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைப்பு வந்து காய வச்சாச்சு. செம்மையாக காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நைப்பு சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் கேன் வந்து மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி தான் இதை கட் பண்ணும்போது ரொம்பவுமே பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நைப் வந்து ஒழுங்காகவே ஹீட் ஆகலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டேன். மார்க் பண்ண மாதிரி கட் பண்ண பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து அப்படியே வந்து உருகி அப்படியே சுற்றி வந்து ஒட்டிக்கிடுச்சு. இந்த கேன் வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் 5 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டோம். மார்க் பண்ண மாதிரி 5 பீஸு தனியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து வேஸ்ட்டாக போச்சு. பட் வந்து நல்ல பெரிய கேன் 5 ஸோ வேஸ்ட்டாக போச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சின்ன கேனில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள் 5 பீஸ் தனியாக வரும் பாருங்கள். 5 பீஸ் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் மேலே சொன்ன மாதிரி இந்த 5 முட்டையிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பை வந்து நம்ம வந்து சேர்க்கணும். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேல் வாக்கில் உள்ளே விட்டு உள்ளே வந்து ஒரு முடிச்சை போட்டு விட்டுலாம். அந்த 5 ஹோல்ஸ்லேயும் மேலே போட்டதில் பார்த்தீங்கன்னா வெளில விட்டுட்டு இது முடிச்சை போட்டு காரை வெளில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான். இதே மாதிரி 5 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 நூலையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாக்கில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த ஹோல்ஸில் உள்ள விட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு முடிச்சை போட்டு இப்போ எடுத்தாச்சு 5 நூலையும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான். இப்போ அந்த 5 ரோப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டோம். அது நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாக்கில் விட்டு சொந்த வழியாக வந்து வெளில எடுத்துக்கிடலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி வந்து இதில் விட்டு இந்த மாதிரி தான். இதேமாதிரி 5 ரோப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு எடுத்துக்கலாம். இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் ரெடி பண்ணி வச்சுங்க பாருங்கள். 5 நூலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக விட்டு சொந்த வழியாக உள்ளே எடுத்து இந்த இப்படி எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் ரயிலான ரோப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இதை வந்து பதில் கட் பண்ணி இந்த இடத்துல வந்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இதை வந்து இப்படியே முடிஞ்சுக்கிடலாம். அந்த இடத்துல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பை வந்து இதில் வந்து முடிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மெத்தட் வந்து எப்படி மேக் பண்ண சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சைடு இருக்கட்டும். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிவிசி பைப் எடுத்து ஒரு 2 அடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கட்டமாக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போடணும். இப்படி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் கேன் வந்து இதுக்கு வந்து போகாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல ஹீட் பண்ணிவிட்டு நம்மளோட வாட்டர் கேன் வந்து இதில் மாட்டிடலாம். ஸோ இது வந்து லைட்டாக ஹீட் பண்ணி மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து a few inches later. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோப்பை வந்து இதில் விட்டு இந்த வழியாக அந்த ஹோல்ஸ் உள்ள எடுத்துக்கிடலாம். இந்த ரோப்பை வந்து இதில் விட்டுக்கலாம். அப்படியே இப்போ வந்து இந்த வழியாக வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இழுத்து நம்மளோட வாட்டர் கேன் வந்து இந்த இடத்துல மாட்டிடலாம். அப்படியே இந்த வழியாக ரோப்பை இழுத்துட்டு நம்ம வாட்டர் கேன் டைட்டாக வந்து மாட்டிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்து இந்த மாதிரி குழா ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த குழா வந்து இதில் விட்டுட்டு அதில் வந்து சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும். அதில் வந்து ரோப்பை வந்து உள்ள வாக்கில் விட்டு எடுக்கணும். அதில் உள்ளே மாட்டிட்டு இந்த ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ரோப்பை வந்து இப்படி விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக விட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மெத்தட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது அப்படியே டைட்டாக இழுத்துக்க ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக அப்படி இழுத்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சியை போட்டு அப்படியே பாதி இந்த லைனாக ரோப்பை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து இழுத்து பிடிச்சிங்க. இழுத்துட்டு கட் ரோப் முடிச்சை போட்டு விட்ருங்க.
அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட் இருக்கும், கரெக்டாக வந்து பத்தலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி மாட்டிங்க. நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் வந்து அந்த இடத்துல வச்ச போகிறோம். இதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு டைட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட் பண்ணி சூப்பராக டைட் பண்ணியாச்சு. நம்மளுடைய மிஷினை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இதை வந்து இழுத்தீங்கன்னா நம்மளுடைய மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆக சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் ஊற்றி அடிச்சுட்டு இதோடைய பர்பஸ் வந்து என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் ஊற்றி அடிச்சிக்கலாம். இப்போ ஃபைனலாக மிஷின் வந்து வேறு லெவல் ரெடி அடிச்சுப்பாங்க. பார்க்க லுக்கும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல. இந்த அடுக்கில் நம்ம செட் பண்ணோம்ல, இதை வந்து இழுக்கும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, இதை விடும்போது போயிடும். இதை வச்சு தான் மாங்காய் பிடுங்கணும். இதை இழுத்துட்டு ஸோ அதில் மாங்காய் விட்டுட்டு இப்படி பிடுங்கும்போது பிடுங்கலாம். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கால் வச்சு நடந்து போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் மெத்தட். இழுக்கும்போது அங்கே ஓப்பன் ஆகும், விட்டோம்னா போயிடும். ஸோ வாங்க இந்த மிஷினை வச்சு மாங்காய் பிடுங்க முடியுமா சொல்லி பார்க்கலாம். நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி உண்மையிலே ரோபோட்டோட ஹேண்ட் மாதிரி இது வந்து ஒர்க் ஆகுது. நீங்களே வந்து பாருங்கள், அந்த டப்பலை வந்து எப்படி அழகாக ஹேண்டில் எடுக்கிற மாதிரி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் எட்டி ஒரு பொருள் இருக்கும், இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடலாம். அந்த டப்பலை அழகாக வந்து எடுக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாங்காய் பிடுங்கிறதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ டோட்டலாக நிறைய பர்பஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து இதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி உங்களோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள். இப்போ வந்து மாங்காய் மரம் வந்து அங்கே இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போய் மாங்காய் பிடிங்கி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாங்காய் மரத்துக்கிட்ட வந்து வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கிடக்கு பாருங்கள் மாங்காய், தெரியுதா? இந்த இடத்துல கிடக்கு மாங்காய். இப்போ வந்து நம்ம மிஷினை வச்சு பிடுங்க போகிறோம். இதை வந்து இழுத்துக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இழுத்தாச்சு. இப்படியே இருக்கு. நேராக மாங்காய் கிட்ட வச்சுட்டு அப்படி விட்டோம்னா போதும், மூடிக்கிடும். அப்படி பிடுங்கிடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, பார்த்தீங்களா? உள்ளே இருக்குது. மறுபடியும் இழுத்துக்கிட்டு கீழே கொட்டிக்கிடலாம். இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் பிடுங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த இடத்துல வந்து 2 மாங்காய் கிடக்குது. வந்து பிடிங்கி காட்டுறேன். ஸோ பெரிய மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் கிடக்கு. இந்த பீஸ் பைப் இருக்குது. இன்னும் நெட்டாக வச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய உள்ள மேலே உள்ள மாங்கலாம் பிடுங்கலாம். ஸோ இப்போ இந்த கிட்ட உள்ள மாங்காய் வந்து உங்களுக்கு பிடிங்க காமிட்டு பாருங்கள். அதே மெத்தட் தான். இப்படி இழுத்துக்கிட்டு நம்மளுடைய 2 மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கேனுக்குள்ள உள்ள விட்டுக்கலாம். இந்த கேனில் விட்டுட்டு இதை விட்டோம்னா மூடிடும். விட்டுட்டு லைட்டாக திருவிக்கலாம். காம்பு அப்போ தான் உடையும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, பார்த்தீங்களா? இதை அப்படியே வந்து இழுத்துட்டு கீழே கொட்டிக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற மாங்காய் பிடுங்கலாம். பாருங்கள் வந்துருச்சு. ஸோ எப்படி சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. பார்க்க வேறு லெவல் நம்மளுடைய மிஷின் செம்மையாக ஒர்க் ஆகுது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கான டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும்னு வச்சு நம்ம சேனல் மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்தாமல் அந்த பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுங்க. டைம் பாஸ் வாட்சிங், டைம் பாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்.